இந்த வண்டி 10,000 ரூபாய் தம்பி. இது எம்பிட்டுண்ணே? இந்த வண்டி 15,000 ஆகும் தம்பி. என்ன 15,000 சொல்லிட்டியா? பார்த்து சொல்லுங்கண்ணே. இல்ல தம்பி, ஒரே ரேட்டு 15,000 தான். ஐயா வணக்கம் ஐயா. என்ன என்னல இங்க என்ன பண்ணுத? எனக்கு கல்யாணம். என்னல குதிரை ஒத்துக்கிட்டா? நீ வேற, எனக்கும் நிர்மலாவுக்கும். சேரட்டு கிரட்டுன்னு கலக்குத அளவுக்கு பெரிய கல்யாணமோ? எப்படில? இல்ல, அம்மா ஆசைப்பட்டதுன்னு. அம்மா ஆசையை நிறைவேற்றவா இல்ல? எனக்கும் ஆசைதான். எங்களுக்கெல்லாம் அழைப்புண்டாடா? அது இல்ல, கூப்பிட்டா நீ வருவியா இல்லையான்னு. என்னல அப்படி கேட்ட? கண்டிப்பா வருவோம்ல, பொன் ஜாதியோட. உனக்கு கல்யாணம்? உன்ன மாதிரி விளங்காதவனுக்கே பொண்ணு கொடுக்க ஒருத்தன் இருக்கும் போது என்ன மாதிரி கூறு உள்ளவனுக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தன் இல்லாமலையா போயிடுவான்? என்ன குதிரை, நான் சொல்லது சரிதானே? வாரம்ல ஓ மதினியோட வாரேன். எம்னா அம்மா ஆசைப்பட்டிருக்காள்ல, மூத்தவன் இருக்கையில இளையவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு. இந்த வண்டி நல்லா இருக்கேல ஐயா, அது ரேட் அதிகம். பரவாயில்ல, அதே குடு. சாரட் செலவு என்னதுரா? தேங்க்ஸ். நம்ம வீட்டு கல்யாணம்ல. யோ என்னையா நீ சுத்த கூறுகட்டத்தனமா குடிச்சிட்டு கிடக்க? வயசுக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பாவமியா அந்த பொண்ணு. தினமும் உன்னை வைன் ஷாப்லயும் தெருவுலயும் வந்து கூட்டிட்டு போறதே பொழப்பா கிடக்கு. சுத்தி வளைச்சல எனக்கு பேச தெரியாதுவே. நான் உன் மவளை கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கேன். என்னவே பாக்க? எனக்கு என்ன குறைச்சல? கட்டுமஸ்தா இருக்கேன், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்க, கையை பையெல்லாம் நிறைய அளவுக்கு சம்பாதிக்க. இன்னைய நீ பாட்டுக்கு சிரிக்க? என் மவ அழுத்தக்காரி நெடுவாளி எப்படி ஒத்துக்கிடுவா? நான் இருக்குத வரைக்கும் கல்யாணமே கட்டிக்கிட மாட்டாளே. சொல்லிருப்பாள் உங்ககிட்ட. சி, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை பத்தி அப்ப மாதிரியா பேசுத நீ? அவன் பொண்ணை கரை சேர்க்கறதுக்காக பிச்சை எடுத்தாவது கல்யாணம் கட்டி வைக்கணும்னு தெரு தெருவா அலைஞ்சிட்டு கிடக்கா. நீ என்னமோ பெருமையா பேசிட்டு தெரியுத? போய உன் மாவ மனச மாத்த பாரு. அவளாலதான் உன்னை மாத்த முடியல, நீயாவது அவளை மாத்து. இத கூட பண்ணலனா நீ எல்லாம் என்னையா அப்ப? நீ அவளை நல்லா பாத்துக்கிடுவியா? இல்ல, அவளை தினம் போட்டு அடிப்பேன், மிதிப்பேன், உதைப்பேன். உங்க அப்பா வீட்டுல போய் அதை கொண்டா இதை கொண்டுவான்னு துரத்தி விடுவேன். உள்ளுக்குள்ள எம்பிட்டு லவ்வோட வந்து கேட்க. சரி போ, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என் மவ சம்மதிப்பா, நான் அவளை சம்மதிக்க வைக்க. கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுகளாம் வருவாங்க. அங்கேயும் குடிச்சிட்டு வந்து நிக்காதவ. மான மறுவாதி எல்லாம் போயிரும். அன்னைக்கு மட்டுமாவது தண்ணி அடிக்காம வா, விளங்குதா? போ போ, இந்த நிமிஷத்துல இருந்து குடிய விட்டுருத. போ போ, என் மவளுக்காக போ. ரொம்ப வித்தியாசமான ஆளியா நீ. நான் புரிஞ்சுக்கவே முடியல. குடியத்தனையா விட்டுருதுன்னு சொன்ன, உசுர விட்டியா? ஏய் கிளம்புங்களா எல்லாம். உசுரோட இருக்கும்போது ஒரு பயம் வராதீங்க. செத்ததுக்கு பிறகு கூட்டமா வந்து ஒப்பாரியா வைங்க. துக்க வீட்டுக்கு வந்தோமா, ஆஜரானமா, அட்டெண்டன்ஸ் போட்டோமான்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பி போயிட்டே இருங்க. கிளம்பு கிளம்பு. இந்த காவல்துறை ஒரு முடிவு பண்ணிருக்கு. கெட்டது நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு பெரியவ சொல்லியிருக்கா. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் அதான் விட்டுருக்க போறேன். உனக்கு தேவையானதை போய் எடுத்துட்டு வா. ஓ
தேங்க்ஸ் மாமனார். ஏய் கிளம்ப சொன்னல போ. சாமி எல்லாம் வந்துட்டா இல்ல வேற ஏதாவது வேணுமா? புஷ்ப தட்டு வந்தா பூஜை சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். பந்திய பாத்துக்கிட்டு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா? ஏலே ஏன் சின்ன பிள்ளையோட விளையாண்டு கிடக்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு வாழ. ஏய் அந்த நெக்லஸ் எடு. இந்த வளையல போட்டுக்கோ. ஏய் நிர்மலா இந்த சாரியை பாரு. ஏய் அந்த நெக்லஸ் கூட அழகா இருக்குடி. கல்யாணத்துக்கு கூட காக்கி யூனிஃபார்ம்ல வர வைக்கிறாங்க. நினைச்சாவே வருத்தமா இருக்கு. சஃபாரி பொண்ணு இருந்தா ஒரு 10,000 மொய் செஞ்சிருப்பியா? வழக்கம் போல ஓசில கொட்டிட்டு சாத்துக்குடி போய் வாங்கிட்டு போடா. வாங்க. நீங்கெல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். செட்டப் எல்லாம் சும்மா சூப்பரா போட்டிருக்கிய. எல்லாம் உங்க புண்ணியத்துல. ஆனா நீங்க பாவம் பண்ணிதீல. பாவம் பண்ணிதானா? அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? சோறு போறதுக்கு முன்னாடி குழம்பு ஊத்தி நக்குவியா? சொத்த பல்லு விழுற அளவு வயசானா போதாது. சில பாரம்பரியத்தெல்லாம் பாதுகாக்கணும். இன்சே ஆர்டர் கொடுங்க, ஷூட்டிங் பண்ணிடுறேன். கேட்டீங்களா? அதனால முதல்ல அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான், போறவு தம்பி பண்ணிக்கிட்டோம். தம்பி இந்திரா தன்னஹா ஓம் இந்திராய ஸ்வாஹா ஓம் அக்னி ஸ்வாஹா. சுவாமி என்ன ஊட்டில குளிர் காயிரமா நெருப்பை கொளுத்தி விட்டு சுவா சுவான்றீங்க? நல்ல ஃப்ளோவா சொல்லுங்க. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் யாரையா கேட்டா? எங்களை கேட்டா அங்கன பாருங்க என்ன நடக்குங்க? ஓம் அக்னி தன்னமஹா ஓம் வாயுவே ஸ்வாஹா ஓம் வாயுவே தன்னமஹா. என்னல ஒரே சைலண்டா இருக்கு? மேல தாளத்துல வாசிக்க சொல்லல, அப்பதானே ஒரு கல்யாண மூடு வரும். அதானே. இது என்ன மேரேஜ் ஆளா இல்ல எக்ஸாம் ஆளா? எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. பேயினோட தான் ஞாபகம் வருது. உன் மாமியார் என்ன பண்ணுதாங்க? இப்போ ரொம்ப முக்கியம் சார். டேய் யாரா இவன்? கோவா படத்துல வர பிரேம்ஜி மாதிரி இருக்கிறான். டேய் என்னடா ஒரு புல்லாங்கோல் பிபி வாசிக்குது? இன்சு மூட் அவுட்டா இருக்காரு. சீக்கிரம் வாசிங்க. ஒரு கல்யாணத்துக்கு சம்பளம் பேசிட்டு 2 கல்யாணத்துக்கு வாசிக்க சொல்லுதுல எப்படிங்க? முதல்ல வாசிங்க, சம்பளத்தை அப்புறம் பாப்போம். அதெல்லாம் முடியாது சார். முதல்ல பேமெண்ட் வைங்க, பிறகு வாசிக்கும். டிஃப்ரெண்டா டியூன் போற ஏஆர் ரகுமானே கம்போசிங் பண்ணி முடிச்சுதான் பேமெண்ட் வாங்குறாரு. எல்லா கல்யாணத்திலும் ஒரே டியூன் வாசிக்கிறவங்களுக்கு முன்னாடியே பேமெண்ட் வேணுமா? அந்த பஞ்சாயத்து ஆவாதுங்க, வாசிக்க முடியாதுங்க. டேய் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. சிவாஜி தி பாஸ் மாதிரி ஓஸ்தி தி மாஸ். மாசுனா மாஸ்டர் ஆஃப் ஆப்பு. அப்ப எஸ்எஸ்னா சூப்பர் சூப்பராய. டேய் இப்ப நீங்க வாசிக்கல, உங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா தூங்கி போய் ஸ்டேஷன்ல வச்சு நாங்க தவுள் வாசிக்க ஆரம்பிச்சோம் வை. அப்புறம் மண்டபத்துல இல்ல வீட்டுல போய் கூட வாசிக்க முடியாது. பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள ஏமல வாசிக்க? நானா வாசிக்கல, தானா வாசிக்குது சார். எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு. அப்போ ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? என்ன ரிதம் சொல்லணுமா? ஆமா. தும் துதும் தும் தும் துதும் தும் தும் துதும் தும் தும். நல்லா வாசிங்க. துதும் தும் தும். சொன்ன மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிய. தாலி சீக்கிரம் எடுத்து கொடுங்க, கட்டுவோம். ஏய் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரேம்பி. கடிமலம் கடிமலம் மாங்கல்யம் தத்துனா நேனா மமச்சிவ வரகேதனா மண்டே கண்டே பத்மா சங்கீத வரதா. இப்போ ரவுண்டு சுத்தலாம்ல? வேஷா சுத்துங்கோ. காணி காணி மகாபாணி சர்வமங்கல ஜனார்த்ததே சர்வாச்சரியே காணி காணி பொண்ணு மாப்பிள்ள அப்பா அம்மா எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு வாங்கோ. தம்பி உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல, எனக்கும் உங்க குடும்பத்துல பெரியவா இருப்பாள், ஆசீர்வாதம் எல்லாமே. என் வீட்டுல நான் தான் பெரியவன், நானே என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். தீர்காயுஷ்மாம் திடகாத்திர சௌபாகிய அனுகூல சித்தரஸ்து சௌபாகியம் தனம் பாக்கியம். உன்னை பார்க்கையில எனக்கு பத்திக்கிட்டு விடுதல. எல்லாரும் முன்னாலே என்ன அசிங்கப்படுத்திட்டே. உங்க அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தா உன் முகத்துல துப்பி இருப்பாள. உம்ம முகத்துலதான் துப்பி இருப்பா. மூத்தவன் இருக்கையில இளையவனுக்கு கல்யாணம் பண்றீங்களேன்னு. இது அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பண்ண கல்யாணவே. அவ ஆசையை தடுக்க பார்த்தது நீ, அதை நிறைவேற்றினது நான். போல போல வெளிய.
சொல்லியே. நீ என்னவே சொல்லுது? என்ன வெளியே போ சொல்லி? நீ சொல்லி ஆனா உள்ள வந்த? நானா தானே வந்த? எனக்கு தெரியும் எப்படி வெளியே போறதுன்னு. முடிச்சு போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு. மானம் போச்சு, மறுவாதம் போச்சு. நடக்காது, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. மாமா எடுல வண்டிய. நம்ம செலக்ட் பண்ண பொண்ணு நல்லா ஒஸ்தியா தான் இருக்கு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நீங்க நடந்துகிட்டது சரியா? அதுல என்ன தப்பு? மூத்தவன் தான் முதல்ல கல்யாணம் பண்ணோன்னு எங்க அம்மா ஆசைப்பட்டா. உங்க அப்பா வருத்தப்பட்டார்களா? பாடட்டும், இது இன்னைக்கு நேத்தா நடக்கு. 20 வருஷமா எனக்கும் அந்த சுப்பையா பிள்ளைக்கும் நடக்குத நீயா நானாங்கத போராட்டம். இது எப்ப முடியும், இன்னும் 80 நாள் நடக்கும்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. விளங்கலையே. என் கூட வாழ்ந்து பாரு, கொஞ்ச நாள்ல விளங்கும் ஒஸ்தி வேலை ஏன் இதெல்லாம் செய்தான்னு. ஒஸ்தி வேலை யாரு? ஹேய், நான் தாண்டி அது. உங்க பேரு காவத்துறை தானே? எவன்டி சொன்னா? நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் காவத்துறை கிளம்புது, காவத்துறை காப்பாத்துது, காவத்துறை தண்டிக்குதுன்னு சொன்னீங்க. அதான் வெள்ளத்துறை, தங்கத்துறை, பாண்டித்துறை மாதிரி உங்க பேரே காவத்துறைன்னு நினைச்சேன். என்ன வாழ்க்கை இது? காவத்துறைக்கு அது அர்த்தம் இல்லடி. ஒரு மின்சாரத்துறை, ஒரு பொதுப்பணித்துறைங்கிற மாதிரி காவத்துறைங்கிறது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட். உன் அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. நக்கல் பண்ணாதீங்க. போறவு, உனக்கு இது கூட புரியல. நீங்க புரிய வைக்கலன்னு சொல்லுங்க. புரிய வச்சிருதா? எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சு தெளிவா இந்த காவத்துறை புரிய வச்சிருதா? வாடி என் பொண்டா.